எப்போவுமே ஒரே மாதிரி கத்திரிக்காய் கிரேவி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை, மஞ்சள் பொடி, மிளகாலே பழுத்த மிளகா இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு இது கூடவே ஒரு 50 ml தயிர் போட்டு நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இல்லை குறப்பாக கூட அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயில் கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கணும். இப்போ அதே வானலில் கொஞ்சமாக ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க விழுது போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது கூட 3 தக்காளி இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். தக்காளி நசுக்கிடக்கூடாது. 3 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் கேஸை ஸ்லோவாக வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.